அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎம் கிசான் பயனாளிகளுக்கு 20வது தவணை 2000 ரூபாய் எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி புது தகவல் வந்திருக்குங்க. ஆமாங்க, எந்த தேதியில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு புது தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது தகவல் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பிரதம மந்திரி கிசான் சம்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 3 தவணைகளாக 6000 ரூபாய் நிதி உதவியை விவசாயிகளோட வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக அனுப்பிட்டு வராங்க. ரூபாய் 2000 அப்படிங்கிறது சம தவணைகளில் அளிக்கப்பட்டும் வருகிறது. இதற்கு முந்தைய, அதாவது 19வது தவணை பிப்ரவரி மாதம் 2025 வெளியிடப்பட்டுள்ளது. அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 20வது தவணை குறித்த தேதி வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு பிஎம் கிசான் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 9.8 கோடி விவசாயிகளுக்கு பயனளித்தும் உள்ளது. பிஎம் கிசான் பயனாளிகள் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க எப்படி செக் பண்ணுவது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் 20வது தவணை அப்படிங்கிறது வரதுக்கு முன்னாடியே விவசாயிகள், அதாவது நீங்க பயனாளிகள் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அதற்கான செயல்முறை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிஎம் கிசானோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஹோம் பேஜில் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வில்லேஜ் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தென் அதில் உங்களுடைய மாநிலம், உங்களுடைய மாவட்டம், துணை மாவட்டம் மற்றும் பஞ்சாயத்து போன்ற தகவல்களை நிரப்புற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய மாநிலம் என்ன, மாவட்டம் என்ன, துணை மாவட்டம் என்ன, பஞ்சாயத்து என்ன, ஸோ இது போன்ற தகவல்களை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கிளிக் பண்ண உடனே பயனாளிகள் பட்டியல் இருக்கும். ஸோ அந்த பயனாளிகள் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பிஎம் கிசானோட இந்த 20வது தவணை தொகை பெற சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த பிஎம் கிசான் 20வது தவணை எந்தவித சிக்கலும் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு சில முக்கிய பணிகளை செய்து முடிக்க வேண்டும். அதாவது உங்களுடைய வங்கி கணக்கு ஆதாரோட இணைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கு ஆதாரோட இணைக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் இந்த பிஎம் கிசானோட 20வது தவணை அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இகேஒய்சி முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் பிஎம் கிசான் போர்ட்டலில் இருந்து இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இகேஒய்சி யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ ஸோ இதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பிஎம் கிசான் போர்ட்டலில் நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் இணைப்பு மற்றும் இகேஒய்சியின் நிலையை நீங்கள் சரிபார்க்க முடியுங்க. அதாவது நீங்கள் ஆதார் இணைச்சிருக்கீங்களா, இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பிஎம் கிசானோட ஒஃபிஷியல் சைட் மூலியமாக நோ யுவர் ஸ்டேட்டஸ் டேப் மூலியமாக செக் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிபிடி, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது நேரடி பலன் பரிமாற்றம் விருப்பம் கணக்கில் செயலில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த பிஎம் கிசானோட தவணை தொகை அப்படிங்கிறது 4 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படுகிறது. ஆனால் இந்த முறை 20வது தவணை சற்று தாமதமாகி உள்ளதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு சில மாநிலங்களில் நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தல் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. ஸோ எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதனால தான் தாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம் கிசானின் 20வது தவணை தொகை அப்படிங்கிறது ஜூலை 18, 2025 அன்று, அதாவது
பீகார் மாநிலம் மோதிஹரியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றுவார் என்றும் அவர் 20வது தவணையை வெளியிடுவார் என்றும் கூறப்பட்டது. ஸோ ஜூலை 18ஆம் தேதியே 20வது தவணை தொகை அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்கள் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுவரைக்கும் அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே இன்னும் வரலங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அடுத்த வாரத்தில் 20வது தவணை விவசாயிகளுக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பிஎம் கிசான் 20வது தவணை பற்றின புது அப்டேட் ஏதாச்சும் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பிஎம் கிசான் 20வது தவணை வந்து எந்த டேட்டில் வரப்போகுது அப்படிங்கிற புது அப்டேட் சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.